நீங்கள் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்றிருந்த நீங்கள் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றதை அறிந்திருப்பீங்கள். தயவு செய்து அங்க இடத்திலே போராட்டத்திலே ஈடுபட்ட மக்கள் ஒரு அரசியல் பின்னணியிலே இயங்குகிறார் என்று நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இந்த செம்மணி அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை, இல்லாவிட்டால் அரசாங்கம் இந்த அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவில்லை என்று நாங்கள் குற்றச்சாட்டு சுமக்கவில்லை. அந்த மனித எச்சங்களை அடையாளம் காண வேண்டும். இஃப் வித்வுட் த டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்யாமல் யாருடைய குடும்ப உறவினருடைய மனித எச்சங்கள் என்று கண்டுபிடிக்காவிட்டால் பிரயோசனம் இல்லாமல் விடும். அதுக்கான தேவையான வசதிகள் இலங்கையிலே இல்லை. அப்ப இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் எங்களுக்கு உங்கள் மீது கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கின்றால் நீங்கள் அந்த புதைகுழியை அகழ்வதற்கான நிதியை ஒதுக்குகின்றீர்கள். ஒதுக்கப்படுகின்ற நிதி மட்டும் போதாது, அதற்கான நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச பொறிமுறைக்கமைய அந்த அகழ்வு ஆராய்ச்சிகள் நடைபெற வேண்டும். அந்த விடயங்களை நீங்கள் மேற்கொண்டீர்களா? படுகொலை நடக்கின்ற நேரத்தில் இருந்த ராணுவ அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அதனோடு தொடர்புடைய குழுக்கள், இவர்களை கண்டறிய வேண்டும் என்றால் சர்வதேச பொறிமுறை ஒன்று வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் சில விடயங்களை முன்னெடுக்கின்றது, பாராட்டுகின்றோம். ஆனால் இதற்கான நீதி, நியாயம், பொறுப்பு கூறல் என்பது எங்களது தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். I can assure you that we have spoken to embassies. We have made all the local. நாம் தூதரகங்களோடும் கலந்துரையாடியுள்ளோம். அகழ்வு பணிகளுக்கு தேவையான அனைத்து நிதி ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துள்ளோம் என்பதை உறுதியாக அறிவிக்கின்றேன். நாம் அகழ்வு பணிகளை ஆரம்பித்து தற்போது அதனை சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றோம். எனினும் டிஎன்ஏ பகுப்பாய்வு என வரும்போது அதன் தன்மை மற்றும் வகை ஆகியவற்றை பொறுத்தே நீங்கள் கூறியதை போன்று சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட இடங்களையே நாட வேண்டியிருக்கும். ஏனெனில் அவற்றில் சிலவற்றை இங்கு பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நிச்சயமாக அது முன்னெடுக்கப்படும். எனினும் தேவையை பொறுத்ததாகவே அது அமையும். அந்த தேவைகள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவாலும் நீதிமன்றத்தினாலும் எமக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். சிறிய தூரிகைகளை பயன்படுத்தி அகழ்வுகள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நுணுக்கமாக முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நான் நேரில் சென்று பார்வையிட்ட போதே உணர்ந்தேன். எனவே நானும் எனது அரசாங்கமும் மக்கள் பிரதிநிதியாக நீங்களும் பொதுமக்களும் உண்மைகளை விரைவாக வெளிக்கொணரப்படுவதையே விரும்புகின்றோம். எனினும் கட்டாயமாக உண்மைகள் கண்டறியப்படும், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை உறுதியளிக்கின்றேன். எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் எமது அரசாங்கத்துக்கு இல்லை. The truth will be found and it will be dealt with. Our government has no business covering anything up.